நமக்கு அது புரியாது. ஆனாலும் இவங்க முறுமுறுக்காம கர்த்தர் போட்ட பாதையில நடக்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? வயசு கூடிச்சு. 40 வயசு 85 வயதாய் மாறினது. உடனே மாறல, 45 வருஷம் தாண்டியாச்சு. ஆனா யோசுவா காலேப் சொல்றாரு, எனக்கு அன்றைக்கு இருந்த பலன், ஆமென் ஆமென், அன்றைக்கு இருந்த பலன். ஆண்டவர் உன்னை பூச்சின்னு அடிச்சு சொன்னது உன்னை தூக்கி போடுறதுக்கல்ல, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நீ பூச்சியா போல இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது, அதுதான் யாக்கோபின் வாழ்க்கையிலே ஆமென் வெளிப்பட்ட ஆமென் கர்த்தருடைய மகிமை. ஆமென். அந்த அற்பமான ஆரம்ப அந்த பூச்சியான யாக்கோபை கர்த்தர் எப்படி எல்லாம் மகிமையாய் மாற்றினார் என்று ஒரு 5 காரியங்களை வேகமாய் சொல்லி ஆமென் நான் செபிக்கும்படி விரும்புகிறேன். இப்போ சிலருக்கு புரிந்திருக்கும், ஏன் நான் ஸ்பீடா சில காரியத்தை செய்யணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போக வைக்கிறார். ஏன்னா நம்ம யாரு? ஆமென். யாக்கோபு என்னும் உங்க டைரியில உங்க பேரை போட்டு இன்னார் என்னும் பூச்சியேன்னு எழுதிருங்க. யாரும் பார்க்க வேண்டாம். நமக்கு நம்மளை இன்னொரு ஆள் சொன்னாதானே கஷ்டமா இருக்கும். ஆமென். நம்மளே சொல்லிட்டு போயிரும், நான் ஒரு புழு. முடிஞ்சா ஆமென். ஒருத்தவங்க சொல்ல வராங்க பாருங்க, இவனை நான் பூச்சி புழுன்னு சொல்ல போறேன். அதை கேட்டு அவன் என்ன செய்ய போறான்? அப்படி அழப்போறான்னு சொல்ல வரும்போது அவன் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு புழு, இவன் நம்மள அள வைக்கிறானே. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் ஸ்கோர் பண்ணுவார். ஜனங்கள்லாம் பாடினாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. சவுலுக்கு ஏற்கனவே பேய், இது எக்ஸ்ட்ரா கூட பேய்க்கு பேய் எழுதிட்டு. சில டைம் பேய்க்கே பிசாசு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது தான் தாவீது, நான் ஒரு தெள்ளு பூச்சி அல்லவா அப்படி சொன்னது சவுல், என் மகனே என் மகனே இங்க வா, மகனே எங்க இருக்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம வேதனைப்படுத்த வர்றவங்களுக்கு நம்ம மேல என்ன வந்துடும் தெரியுமா? வருது. அதுக்கு நாட்களுக்கு முன்னாடி போயெல்லாம் சொல்ல புரிஞ்சுக்கோ, புரியுறதுக்காக ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை இப்படிதான் நடத்துவேன். அதனாலதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொது பலன் அடைந்து வெயிட் பண்ண உன்னை எழும்ப பண்ணுவேன். இந்த புழு ஒரு காத்திருப்பு காலத்துக்கு பிறகு அது பட்டர்ஃப்ளையா பறக்கும். அது போல உன் காத்திருப்பு காலத்துக்கு பிறகு உயர செட்டைகளை அடித்து க்ளோரி 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 நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருப்பே கர்த்தர் சொல்லும் வரையில். நீ புழுவா இருக்கும் போது யாருமே உன்னை கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நீ பட்டர்ஃப்ளையா பறந்துட்டேன்னு வச்சுக்கோய. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லும் பட்டர்ஃப்ளையா மாறினதுக்கு அப்புறம் அது போய் மண்ணெல்லாம் சாப்பிடாது. அது எங்க தேன் இருக்கு, எங்க பூ இருக்கு, அதுக்கு பிளேஸே மாறிடும். ஆமென். பிளேஸ்மெண்ட் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும். ஆண்டவர் அங்க வைப்பார் இங்க வைப்பாரா அதுக்கு தெரியும். அதுக்கு பூரா அந்த தரையில இந்த இலையை சாப்பிட்டு மண்ணை சாப்பிட்டு அப்படிலாம் இருக்காது. இந்த காத்திருப்பு காலம் அப்படிதான் இருக்கும். அற்பமான துவக்கம், மகிமையான முடிவு, சம்பூரணமான முடிவு. எத்தனை பேர் இன்றைக்கு ஒருவேளை வலையில் அகப்படுத்தப்பட்ட நிலை, இடுப்பு மேல பாரத்தை ஏற்றப்பட்ட நிலை, மனுஷர்கள் தலையின் மேல ஏறி போகிற நிலை, ஆனால் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யாக்கோபை கர்த்தர் எப்படி எல்லாம் மேன்மைப்படுத்தினார் அப்படின்னா, ஒன்று, அவன் கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த வெறும் கோலங்கையுமாய் போன யாக்கோபின் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அந்த யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 30:43 அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். இவ்விதமாய் அந்த புருஷன்
மிகவும் அந்த புருஷன்னா யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். வெறும் கோலுங்கையுமாய் வந்தவன் மிகவும் விருத்தி அடைகிறான். யாக்கோபு என்னும் பூச்சி ஆண்டவர் பிளஸ் பண்ணா இப்படிதாங்க இருக்கும். அவன் மிகவும் விருத்தி அடைந்து. லாபான் யாக்கோபு கிட்ட சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. அதே 30:27 லாபான் சொல்லுவாரு, அப்பொழுது சொல்லும் போது மட்டும் வாசிக்கணும். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு. அடுத்து சொல்லுவாரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். அப்படின்னா நான் அதை பார்த்து படிச்சுட்டேன், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமென். உன் மேல, உன் உழைப்புக்கு மேல ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கிறது, ஃபேவர் இருக்கிறது. நானும் உழைக்கிறேன். ஏன்னா லாபான்ட்ட இவன் வேலை பார்க்கிறான், லாபானுடைய ஆடுகளை மேய்க்கிறான். லாபான்ட்டு எல்லாம் இருக்கு. ஆனால் யாக்கோபு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததையும் பார்க்கிறான், யாக்கோபு வந்ததுக்கு பின்னாடி இருந்ததையும் பார்க்கிறான். அவன் ஒன்றை புரிந்து கொண்டா, ஆமாம், இது வெறும் இவனுடைய உழைப்பின் பலன் மட்டுமல்ல, இதுக்கு மேல ஒருவருடைய அனுகிரகம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யாக்கோபை லாபான் எவ்வளவோ தந்திரத்துல ஏமாற்ற பார்த்தான். ஆமென். 31வது அதிகாரம் 7 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமென். யாக்கோபை வஞ்சித்ததை குறித்து இந்த யாக்கோபு தன் மனைவிகளிடத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து எத்தனை முறை சம்பளத்தை மாத்தினாராம்? 10 முறை. 10 முறை. ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, ஏசாயா 62 இருக்கும் அந்த வசனம். அது எந்த ரெஃபரன்ஸ் பார்த்து சொல்லுங்க. உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக. ஆமென். 8வது வசனம், அதை வாசிக்கிறீங்களா? 8வது வசனம், இனி. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த மகிமை வெளிப்படும் போது என்னுடைய தானியம் சத்துருக்கு ஆகாரம் ஆகாது, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது நம்ம உழைக்கிறது நம்ம குடும்பத்துக்கே பத்த மாட்டேங்குது, அல்லது நம்முடைய பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. யாரோ பறிச்சிட்டு போறாங்க, யாரோ பறிச்சிட்டு போறாங்க. ஹல்லேலூயா. இத்தனை தந்திரம், ஆனாலும் தேவன் தீங்கு செய்ய விடவில்லை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். எனக்கு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை இங்க வந்த பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு, பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் நல்ல வேலை கொடுத்துருக்கிறாங்க, 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் உண்டு, ஆனா 20ஆம் தேதிக்குள்ள என் கையில் இருக்கிற அவ்வளவு காசும் தீர்ந்துடும். முதல் 2-3 நாள்லயே பெரிய அமௌண்ட் என் கையிலேருந்து போயிடும். எங்க அப்பா அம்மா வாங்கின கடன், அதை நான் தான் அடைச்சிட்டு இருக்கிறேன். கடைசி 10 நாள் அல்லது ஒரு 5 நாளாவது சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்க வேண்டிய நிலைமை. நல்ல வேலை தந்திருக்கிறார், நல்ல சம்பளம் தந்திருக்கிறார். ஆனா அவன் யாராவது நம்புவாங்களா பாஸ்டர்? 1 லட்சத்துக்கு மேல சம்பளம், சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிறேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? சில நேரத்தில் அப்படியே ஆஃபீஸில் யாராவது ஏதாவது ட்ரீட் ஏதாவது கொடுத்தா போயிருந்து அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு பசி தாங்க முடியல, வலி, கண்ணீர். ஹல்லேலூயா. ஆமென். என் கையின் பிரயாசத்தை நானும் என் குடும்பம் சாப்பிட்றது இருக்கு தெரியுமா, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய பிளெஸிங். அநேகருக்கு மெடிசினுக்கு ஆமென் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த வியாதி, சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வியாதி, அப்புறம் இந்த கடன், இந்த லோன், இது மட்டும் இல்லைன்னு வைங்கள, அவங்க தான் ரிச்சஸ்ட் பீப்புளாக வாழ்வாங்க. வேற அவங்களுக்கு அவ்வளோ, ஏன்னா அவங்களுக்கு வருகிற வருமானம். ஆமாம். ஒரு சகோதரன் சொன்னார்,
நல்லா இருந்துட்டு இருந்தேன் பாஸ்டர், நல்லா தான் இருந்துட்டு இருந்தேன். இப்படி சில காரியத்துல ஆமென் சில சுமை தோல்ல, அதோட சமாதானம் போச்சு. அதுக்கு முன்னாடி வர ரொம்ப நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்தோம். வாழ்க்கை அப்படியே மாறிட்டு. ஆமென். இங்கே ஒருத்தர் லைஃப்ல கத்த அந்த அற்பமான துவக்கத்தில் தம்முடைய மகிமை விளங்க பண்ணின போது எவ்வளவோ ஏமாற்றப்பட்ட பிறகும் அவன் குறுக கர்த்தர் விடாமல் கர்த்தர் அவனை விருத்தி அடைய செய்தது போல இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய மகிமை என்னை விருத்தி அடைய செய்கிறது, தேவனுடைய மகிமை என்னை சம்பூர்ணம் அடைய செய்ய போகிறது. நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி, என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகள் தடையில்லையே, என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லை, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் உந்தன் கை கொள்ளுவேனான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே, தேசத்தில் ஆசீர்வாதமாயிருப்பே, வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பே, தேசத்தில் நான் ஓ மகிமை வெளிப்படும் போது சம்பூரண முடிவு. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, என் வீட்டில் ஆகாரம் இயேசுவின் நாமத்திலே. ஓ எண்ணெய் குறையாதிருப்பதாக, மாவு குறையாதிருப்பதாக. ஒரு வீட்டுல கூட ஆகாரம் இல்லாம ஒருத்தர் இருக்க கூடாதுப்பா, ஒருத்தர் இருக்க கூடாதுப்பா. எந்த தேவனால் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே உந்தன் வசனம்